ராதிகா, உன் கழுத்துல இந்த செயின் எங்க? கழட்டி பெட்டில வச்சிருக்க. ஓஹோ நிறுத்துற. ஏன்டா நேரம் கட்ட நேரத்துல வந்து ஊழிடுற? வீடா என்ன? ஏன் மேல ஏன்டா கோவப்படுற? நீ தானே 9 மணிக்கு வந்து ஊழிட சொன்ன. ராமா ரிகல்சலுக்கு கூட்டு போறதுக்காக வந்தேன். ஓ, மறந்தே போச்சு. நான் எனக்கு வர முடியாது. வர முடியாதா? ஏன்டா? வர முடியாதுன்னா முடியாது, விட்டேன். ஏய் கண்ணா, நான் காலையில 6 மணில இருந்து பல்லு கூட தேய்க்காம தெரு தெருவா நாய் மாதிரி அலைஞ்சி சுமாரா 2 பொண்ணை பிடிச்சிட்டு வந்து நிறுத்தி இருக்கேன். நீ ரிகல்சலுக்கு வரலைன்னா என் துணியில வேற மாதிரி நினைச்சுவாங்க. அதுக்கு இல்லடா, எனக்கு டெல்லியில இருந்து கெஸ்ட் வந்திருக்காங்க. யாரு? மினிஸ்டரா? என் மாமாவோட ஒய்ஃபோட அம்மா. மாமாவோட ஒய்ஃபோட அம்மா. அவ்வளவு சுத்தி ஏன்டா சொல்ற? மாமாவுக்கு மாமியார்னு சுருக்கமா சொல்ல. கிழவியா இருக்க போறாங்க. கிழவி கூட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் உனக்கு உங்க வீட்டுல 2 தாத்தா பாட்டி சின்னம்மா அம்மான்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்கல்ல. ஐயோ, என்னடா இப்படி சொல்லிட்ட? அவங்க கிட்ட நான் தானே இங்கிலீஷ்ல பேச முடியும். ஓஹோ. ஏய் கண்ணா, நீ உங்க சின்ன தாத்தா கிட்ட சொல்லி இன்னைக்கு ரிகல்சலுக்கு போகணும், அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு சொன்னா அவர் ஏதாவது. சின்ன தாத்தாவா எனக்கு ஒன்னே போடுவார். அவர் தான் சொல்லியிருக்காரு, டே கண்ணா நீ எங்கேயும் போகாத, அவங்க கூட இரு, அவங்க நீ தான் பாத்துக்கணும். எவ்வளவு பெரிய பொறுப்பா படிச்சிருக்காரு. வேற வழியே இல்லையாடா? யாரே? கண்ணனா? சின்ன தாத்தா. தாத்தா நான் தான் இங்கதான் இருக்கேன். பட்டம்படி வாங்கிட்டு வா, பட்டம்படி வாங்கிட்டு வா. தாத்தா, காலையில தானே இவ்வளவு பெரிய டப்பா வாங்கிட்டு வந்தேன், அதுக்குள்ள தீத்திட்டீங்களா? மூஞ்சில இருக்கிறது என்ன மூக்கா பீரங்கியா இப்படி போட்டு திணிக்கிறீங்க? அட அயோக்கிய பயல, நீ சொல்லித்தானே நான் சொன்னேன். இதுக்குத்தான் இந்த சின்ன பசங்களோட எல்லாம் சவகாசம் வைக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. டேய் இரு, ஒன்னு அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன். சரி, பொடி வாங்கிட்டு வர சொன்னார்ல, வா போலாம். அதெல்லாம் முடியாது, கெஸ்ட் வந்திருக்காங்க. டேய் முடியாது, போடா. இதுல ஏதோ சம்திங் இருக்குடா. என்ன? புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்ட? டில்லி மாமா மாமியார். என்ன டெல்லி மாமா மாமியார்? என்ன கிழவியானாலும் தீபு, வா வா, உள்ள போய் தூங்கலாம். தூக்கம் வந்துச்சுன்னா உள்ள போய் தூங்க வேண்டியதானே? வசந்தி, இந்த துணியெல்லாம் எடுத்து உள்ள வைமா. மா, அவங்க எல்லாம் எங்க? யாரு? நம்ம வீட்டுல உள்ளவங்க தான். நம்ம வீட்டுல உள்ளவங்க நம்ம வீட்டுல தான் இருப்பாங்க. நீ இன்னும் தூங்கல? நான் தூங்குறேன், நீ போய் தூங்கு. என்னடா ராஜா, நீ இன்னும் தூங்க போலியா? தூங்குறேன் பாட்டி. அவங்க எல்லாம் எங்க? யாரு? அதான் டெல்லியில இருந்து வரல அவங்க. மகேஸ்வரியா? அவங்க எல்லாம் தூங்க போயிட்டாங்கப்பா. டேய் கண்ணா, நீ யார தேடுற? பாட்டியா இல்ல பேத்தியா? நான் பாட்டியா? ஐயோ, ஒரு வேலையே இல்லையே. பேசாம ரிஹர்சலுக்கே போயிருக்கிறோம் போல இருக்கு. போறீங்க? யாரு? நீயா? நீ எப்போ வந்த? இவ்வளவு பெருசா முன்னாடி நிக்கிற கண்ணுக்கு தெரியாத? கண்ணெல்லாம் தெரியுது. வாங்கிட்டு வரட்டா? என்னத்த? பட்டணம் பொடி. ஏண்டா அயோக்கிய போயல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பொடி வாங்கிட்டு வர சொன்ன. அப்ப நீ என்ன சொன்ன? அது ஏதோ ஒரு மூட்ல சொன்ன. ஓஹோ, அப்பப்ப உனக்கு ஒரு மூடு வருமா? வருதே. வருதா? அயோக்கிய போயல, ஏன் மூட கட்டதும் இல்லாம வேண்டாம் நான் சொல்றேன். வேண்டாம் பேசுறேன். விடல என்னடா பண்ணுவ? நான் தட்டாம் பிடிக்க போகும்போது சின்ன தாத்தா. ஐயோ, அட பரதேசி பயல, தட்டா பூச்சி. தட்டா பிடிக்க போகும்போது ஒண்ணு இல்ல. எனக்கும் தெரியும் பூச்சி விஷயம் எனக்கும் தெரியும். என்ன அனுமதி விஷயமா விவரமா கேக்குற? இவன் தட்டா பூச்சி பிடிக்க போகும்போது நான் தலையில துண்டா போட்டுக்கிட்டு போனேன், அந்த விஷயத்த சொல்றான். இல்ல பெரிய விஷயமா? இல்ல என்னடா? நீ போ, பொடி வாங்கிட்டு வா, அவனை கூட்டு போ. இப்பதானே வேணும், அந்த இழிச்ச வாயனை கூட்டிட்டு போ. போதும். என்னடி நீ இப்படி பாக்குற? இது வழக்கம் தானே, பார்த்து என்ன பிரயோஜனம்? பாத்துக்கிட்டே இரு. என்ன இப்படி போறீங்க? பெட்ரூம் இந்த பக்கம் இருக்கு, இப்படி போங்க. பெட்ரூம் எல்லாம் மாத்திட்டியா? மாத்தியாச்சு, போங்க. செய்வீங்களா? ஹலோ. ஆமா, நேத்து என்னாச்சு உனக்கு? என்ன பார்க்கும் போதெல்லாம் தளரிக்க ஒண்ணு. சரி, அதை விடு. செயின்
தாங்க. தரேன், ஆனா இப்ப இல்ல. இது இன்னும் கொஞ்ச நேரம் என்கிட்டே இருக்கட்டும். நேத்து பாட்டு கேட்டப்பவே சொல்லலாம்னு நினைச்சேன். என்ன? செயின் திருட்டு போச்சுன்னு. திருடு யாருன்னு காட்டி கொடுத்திருப்பேன். காட்டி கொடுத்திருந்தா நானே சொல்லிருப்பேனே. டெல்லி பாட்டி, நான் திருட நினைச்சது செயினை இல்ல, அந்த செயினை தாங்குற நெஞ்சுக்குள்ள இதயம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் எனக்கு தேவைன்னு. அத எனக்கு தந்துறியா? எது? இதயத்தை. செயினை கொடுங்க. செயினை கொடுத்தா தருவியா? செயினை தாங்க, நான் போகணும். ஏய் நில்ல, எங்க போறேன்? ரொம்ப அவசரம். ஆமா, அங்க ஏதாவது விசேஷம் இருக்கா? எங்க? உங்க டெல்லியில. எங்க ஊர்ல இருக்கிற அழகான இடங்கள் மாதிரி உங்க ஊர்ல இருக்கா? கொஞ்சம் கலர் கலரா பொண்ணுங்க இருக்காங்களா? அவங்க நிறைய இருக்காங்க. ஏன் இப்படி போய் சொல்ற? இருக்கிறதெல்லாம் இந்த கோலத்துல தானே இருக்கும். பொப்புன்னு சைனீஸ் பட்லர் மாதிரி. செயினை தாங்க, நான் போகணும். அதுக்குள்ள கோவமோ? செயினை கொடுங்க, நான் போகணும். சரி, இந்த எடுத்துக்க. என்னது? கை. என்ன பண்ண போறீங்க? பல்ஸ் செக் பண்ண போறேன். விடுங்க. நில்லு. இது பார், சொன்னா கேட்கணும், இல்ல எனக்கு கோவந்துரும். கோவம் வந்தது கடிச்சு கொதறிடுவேன். அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க நான் பெரிய கோவக்காரன்னு. செயின் வேண்டாம், இங்க வா. தூக்கி போடுங்க. போடுறேன். அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல. வேண்டாம், பக்கத்துல வர வேண்டாம். அங்கிருந்து சொன்னா போதும். இங்கே இருந்தா? இவ்வளவு தூரத்துல இருந்தா எனக்கு மூடே வராது. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அங்கிருந்து சொல்லுங்க போதும். இல்லன்னா நான் போறேன். ஏய் நில்லு. ஒரு 2 அடி. வேண்டாம். இன்னும் 1. நோ, போதும். என்ன சொல்லணும் சொல்லுங்க. இந்த ஊர்ல அருந்ததி பூங்காவனம்னு ஒரு இடம் இருக்கு, தெரியுமா? கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது ஏறக்குறைய 16 வருஷங்களுக்கு முன்னாடி, 2 சின்ன குழந்தைங்க அங்க விளையாடுறதுக்காக வருவாங்க. ஒரு சின்ன கண்ணனும் ஒரு சின்ன ராதிகாவும். என்னென்னலாம் சின்ன சின்ன விளையாட்டுங்க அவங்க இன்னைக்கு விளையாடுனாங்க தெரியுமா? கண்ணுமும் சேர்த்து வச்சு, நெத்தியும் சேர்த்து வச்சு, மூக்கும் சேர்த்து வச்சு. ஏன் இருக்கா? அந்த கண்ணனும் ராதிகாவும் இன்னைக்கு பெருசா வளர்ந்துட்டாங்க. இனிமே என்னைக்கு உதடு சேர்த்து வச்சு விளையாடுறது? ஏய், இந்த செயின். என்னவ நல்ல விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், ஓடுறா.